பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பார்கள். ஆமாம், நாம் யாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே சுவாமி, இந்த புண்ணிய நாளில் எங்களை ஒன்றாய் கூட்டி சேர்க்கும் போதே நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த ஆராதனை உமது அடியாரும் திருவாக்கியை நாங்கள் கவனமாய் கேட்டோம். அதை மனதை கொண்டு உமக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் நாங்கள் இயேசு கிறிஸ்து மொழியாக உண்மை வேண்டுகிறோம் சுவாமி. இந்த ஆராதனை காரணமாகவும் கர்த்தருக்கு கோயில் சுமதாகவும் 44வது கீர்த்தனை பாடுகிறோம். பழைய பாடத்திற்கு 46 இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் எங்கள் தோற்றமே என்கிற பாடலை பாடுவோம்.
வேத பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. மகிமையுள்ள கடவுளை தேவரை பரிசுத்த, வல்லமையுள்ள கடவுளை தேவரை பரிசுத்த, எதிர்ப்புள்ள கடவுளை பரிசுத்த பரிசுத்த. ஆமென். நாம் அனைவருமாக இருந்து நம்முடைய விசுவாச அறிக்கையை பரிசுத்த அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை மூலமாக பயபக்தியோடு ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லவரான விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு செய்யப்பட்டார். விசுவாச அறிக்கையிலே மரணபடி உறுதியாக நிலைநிற்க தேவன் தாமே நமக்கு கிருபையை தயவு செய்வாராக. ஆமென். அதுவரை காரணமாக 297 ஞானப்பாட்டின் முதல் 3 வரிகளை பாடுவோம். ஞானப்பாட்டு 297 முதல் 3 வரிகள். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே இங்கே பாடு. Yeah.
கற்றுத்தந்த கத்தருடைய பற்றி சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிறார்களாக இந்த நாமம் பிரசித்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, விசித்த பரலமண்டலிலே செய்யப்பது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்கள் கரவாலை நாம் பண்ணிப்பிடித்தவர்கள் பாவக்கரமனை எங்களை சோதனையில் பிரவேசிப்பதாக தூய்மைகளை ராஜ்யம் வல்லமையை எனக்கு முடிவிலே சுவாமி. ஆமென். கர்த்தராவே உங்களோடு இருப்பாராக. உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை பிரகாசிக்க செய்து உன்னுடைய கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் மன்றாடி பாடி கிறிஸ்துவனாக நடந்து கொள்ளும் வேலையை நீ உண்மையோடு செய்வாயாக என்கிற பாடல். எல்லாவற்றையும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தையிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்கப்படுவது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரார்த்தனை.